ஆர்ஜின் பை டான் பிரவுன். அத்தியாயம் 57. நான் ஒன்றும் அரக்கனல்ல என்ற எவிலா நெடுஞ்சாலை எண் 240 உள்ள ஒரு கைவிடப்பட்ட நிறுத்தத்தில் தன்னுடைய இயற்கை உபாதையில் இருந்து விடுபட்டபடி பெருமூச்சு விட்டு கொண்டார். அவருக்கு பக்கத்திலிருந்த ஊப்பர் ஓட்டுநர் நடுங்கிக் கொண்டிருந்தான். சொல்லப்போனால் அவனுக்கும் அதே தொல்லைதான். ஆனால் நீங்கள் என்னுடைய குடும்பத்தை வைத்து மிரட்டுகிறீர்கள். நீ நல்லபடியாக நடந்து கொண்டா என்றார் எவிலா. அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்பதை உறுதியாக சொல்வேன். என்னை பார்சிலோனாவுக்கு மட்டும் கூட்டிச் சொல். அங்கே இறக்கிவிடு. நாம் நண்பர்களாக பிரிந்து விடுவோம். உன்னுடைய வாலெட்டை உனக்கு திருப்பி தந்து விடுகிறேன். உன்னுடைய வீட்டு முகவரியை கூட மறந்து விடுகிறேன். அந்த ஓட்டுநர் நேராக வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய உதடுகள் நடுங்கின. நீ இறை நம்பிக்கை உள்ளவன் என்றார் எவிலா. உன்னுடைய முன்பக்க கண்ணாடியில் கத்தோலிக்க சிலுவையை பார்த்தேன். என்னை பற்றி என்ன நினைத்தாலும் சரி, இன்றிரவு நீ இறைவனின் பணியை தான் செய்து கொண்டிருக்கிறாய் என்று தெரிந்து கொண்டால் உனக்கு அமைதி உண்டாகும் என்று எவிலா முடித்தார். இறைவன் புதிரார்ந்த முறையில்தான் செயலாற்றுவார். எவிலா பின்னுக்கு சென்று அந்த செராமிக் பிஸ்டல் தன்னுடைய இடுப்பு பட்டையில்தான் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டார். அது அவருடைய ஒரே மீதமிருந்த தோட்டாவல் மட்டுமே நிரம்பியிருந்தது. இன்றிரவு அதை பயன்படுத்த வேண்டியிருக்குமா என்றும் அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் குழாய்க்கு சென்று உள்ளங்கைகளை கழுவிய அவர் மாட்டிக்கொண்டால் உதவும் என்று ரீஜென்ட் அவருக்கு அறிவுறுத்திருந்தபடி போட்டுக்கொண்ட டாட்டூவை பார்த்தார். அது ஒரு தேவையற்ற முன்னெச்சரிக்கையோ என்று சந்தேகப்பட்ட எவிலா அப்பொழுது தடங்காண முடியாத ஒரு ஆவி உருவம் அந்த இரவில் நடமாடுவதைப் போல் உணர்ந்தார். அசிங்கமாயிருந்த கண்ணாடியில் அவர் தன்னுடைய கண்களை உயர்த்திய போது தன்னுடைய தோற்றத்தை கண்டு திடுக்கிட்டார். கடந்த முறை எவிலா தன்னைத்தானே பார்த்து கொண்ட போது கஞ்சி போட்ட காலருடன் முழு வெண்ணிற உடையில் தொப்பி அணிந்து காணப்பட்டிருக்கிறார். இப்பொழுது தன்னுடைய சீருடையின் மேல் பகுதியை அவிழ்த்துவிட்ட அவர் ஒரு ட்ரக் டிரைவரை போன்று காணப்பட்டார். வி வடிவ கழுத்து பகுதி கொண்ட டிஷர்ட் மற்றும் தன்னுடைய ஓட்டுநரிடம் இருந்து வாங்கிய பேஸ்பால் தொப்பி. முரண்பாடான வகையில் இந்த கண்ணாடியில் சீர்குலைந்து காணப்படும் மனிதன் தன்னுடைய குடும்பத்தை கொன்ற குண்டுவெடிப்பிற்கு பின்னர் இடைவிடாமல் குடித்துவிட்டு சுய வெறுப்புடன் கிடந்த நாட்களின் போது காணப்பட்ட எவிலாவை அவருக்கு நினைவுபடுத்தின. நான் ஒரு ஆழங்காண முடியாத பாதாளத்தில் கிடக்கிறேன். அவருடைய உடற்பயிற்சியாளரான மார்க்கோ போப்பை சந்திக்க அவரை தந்திரமாக நாட்டுப்புற பகுதிக்கு அழைத்து வந்த நாள்தான் திருப்பு முனையான நாள் என்று அவருக்கு தெரியும். பால்மேரியன் தேவாலயத்தின் அச்சுறுத்தலான ஸ்துபிகளை நெருங்கியது. அவர்களுடைய உயரமான பாதுகாப்பு வாயில்கள் வழியாக கடந்து சென்றது. பின்னர் காலை நேர பிரார்த்தனையின் போது கதீட்ரலின் பாதையில் நுழைந்தது. அங்கே பிரார்த்தித்து கொண்டிருந்தவர்கள் மண்டியிட்டிருந்தது என அனைத்துமே எவிலாவால் மறக்கவே முடியாது. மைய மண்டபமானது ஓவியம் தீட்டப்பட்ட உயரமான கண்ணாடி ஜன்னல்களில் இருந்து வந்த இயற்கையான ஒளியாலேயே ஒளியூட்டப்பட்டிருந்தது. அங்கிருந்த காற்றில் பலத்த ஊதுபத்தி மனம் கலந்திருந்தது. தங்கமுலாம் பூசிய பலிபீடங்களையும் பளபளப்பான மர இருக்கைகளையும் பார்த்தபோது பால்மேரியன்களின் பெருத்த செல்வம் வளம் குறித்த வதந்திகள் யாவும் உண்மைதான் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அந்த தேவாலயம் எவிலா இருந்தவரை பார்த்ததிலேயே அழகாக இருந்தது. மற்ற எந்த கத்தோலிக்க தேவாலயத்தை காட்டிலும் அது வேறு விதமாகத்தான் காணப்பட்டது. பால்மேரியர்கள் வாடிகனின் மிகப்பெரிய எதிரிகள். அந்த கதீட்ரலின் முன்பாக மார்க்கோவுடன் நின்று கொண்டிருந்த எவிலா பிரார்த்தனை கூடத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தார். ரோமிற்கு எதிராக குற்றச்சாட்டுகளை அடுக்கிய பின்னரும் இத்தகைய பிரிவினர் எவ்வாறு செல்வ செழிப்பு மிக்கவர்களாக பிழைத்திருக்க முடிந்திருக்கின்றது என்று வியந்தார். வாடியனுடைய அதிகரித்து வரும் தாராளவாதத்தை
புறமுதுக்கிய பால்மேரியன்கள் இறை நம்பிக்கையின் மிகுந்த பழமைவாத விளக்கத்தினால் செதுக்கப்பட்ட ஒருமித்த சிந்தனை உள்ளவர்களாக ஒன்று கூடியிருந்தனர். தன்னுடைய கைத்தடிகளின் உதவியுடன் தடுமாறியபடியே ஏறிய எவிலா ஒரு பாவப்பட்ட முடவன் அற்புத குணம் பெறும் நம்பிக்கையில் லூர்டேஸிற்கு புனித யாத்திரை செல்வதை போல் உணர்ந்தார். மார்க்கோவை வரவேற்ற ஒரு வழிகாட்டி இருவரையும் மிக முதலாவதாக இருந்த இருக்கைக்கு அழைத்துச் சென்றான். இந்த சிறப்பு சிகிச்சைக்காக வந்திருப்பவரை காண அருகாமையில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தவர்கள் ஒரு கணம் திரும்பி பார்த்தனர். தன்னுடைய அலங்கார கடற்படை சீருடையை அணிந்து கொள்ளும்படி மார்க்கோ தன்னை கட்டாயப்படுத்தியிருக்க வேண்டாமோ என்று எவிலா நினைத்து கொண்டார். நான் போப்பை சந்திப்பதாக அல்லவா நினைத்தேன். எவிலா உட்கார்ந்தார். முக்கிய பலிபீடத்தை பார்த்தார். அதில் ஒரு இளம் உறுப்பினர் பைபிளை படித்துக் கொண்டிருந்தான். எவிலாவால் அந்த பகுதியை கண்டு கொள்ள முடிந்தது. மார்க் எழுதின சுவிசேஷம். நீங்க யாருக்காவது எதிரி என்றான் அவன். அவர்களை மன்னித்திருங்கள். அதனால் வானுலகில் நம்முடைய தேவன் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள்வார். மேற்கொண்டு மன்னிப்பா என்று நினைத்து கொண்ட எவிலா சீற்றம் கொண்டார். அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் வந்த மாதங்களில் வருத்த ஆலோசகர்கள் மற்றும் கன்னியாஸ்திரிகளிடம் இருந்து வந்த வாக்கியத்தை ஆயிரக்கணக்கான முறை கேட்டு அலுத்து போய்விட்டதாக அவர் உணர்ந்தார். அந்த வாசிப்பு நிறைவுற்றது. குழல்களின் பெருத்த ஓசை அந்த கரும் மண்டபத்தில் எதிரொலித்தது. கூடியிருந்தவர்கள் ஒரு சேர எழுந்தனர். எவிலா தயக்கத்துடன் எழுந்து நின்றார். அவருக்கு வழி எடுத்தது. பலிபீடத்திற்கு பின்னால் மறைந்திருந்த அறை திறந்து கொள்ளவும் அதில் ஒரு உருவம் தோன்றியதை அடுத்து கூட்டத்தினரிடையே பலத்த பரவச அலை பரவியது. அவர் தனது 50 வயதுகளில் இருப்பதை போல் தோன்றினார். நிமிர்ந்த கம்பீரமான கருணை உள்ள தோற்றம், தெளிவான பார்வை. அவர் வெண்ணிற மேலங்கி, ஒரு பொன்னிற கழுத்து சுற்றாடை மற்றும் பிஷப்புக்கே உண்டான பிரத்யேக தலையணை ஆகியவற்றை அணிந்திருந்தார். கூடியிருந்தவர்களை நோக்கி தன் கைகளை நீட்டியபடியே வந்த அவர் பலிபீடத்தின் மையத்திற்கு வரும்போது காற்றில் மிதக்கப் போவதைப் போல் தோன்றினார். அதோ இருக்கிறார்கள் பாருங்கள் என்று மார்க்கோ பரவசத்துடன் கிசுகிசுத்தான். 14ஆம் போப் இன்னசென்ட். தன்னை அவர் 14ஆம் போப் இன்னசென்ட் என்றா குறிப்பிட்டுக் கொள்கிறார். பால்மேரியர்கள் 1978ஆம் ஆண்டில் உயிர் துறந்த 6ஆம் போப் வரையில் ஒவ்வொரு போப்பின் சட்ட ரீதியான நியமனத்தையும் அங்கீகரித்து வருகிறார்கள் என்பது எவிலாவுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம்தான் என்றான் மார்க்கோ. அவர் தன்னுடைய பிரசங்கத்தை தொடங்கிவிடுவார். உயர்ந்திருக்கும் பலிபீடத்தின் மையத்தை நோக்கி வந்த போப் வழக்கமான மேடையை கடந்தார். தன்னுடைய திருச்சபை உறுப்பினர்கள் அளவுக்கு வந்து நின்று கொள்ளும் வகையில் கீழே இறங்கினார். தன்னுடைய லவாலியர் மைக்ரோஃபோனை சரி செய்து கொண்ட அவர் மென்மையாக புன்னகைத்தார். வணக்கம், மெல்லிய துணியில் கூறினார். அதற்கு பதிலுரையாக வந்த உறுப்பினர்களின் சத்தம் வெடிப்பொலியாக இருந்தது. காலை வணக்கம். போப் தொடர்ந்து பலிபீடத்தில் இருந்து விலகி தன்னுடைய உறுப்பினர் கூட்டத்தை நெருங்கி வந்தார். நாம் இப்பொழுது மார்க்கின் சுவிசேஷத்தில் இருந்து ஒரு வாசிப்பை கேட்போம் என்று தொடங்கினார் அவர். அந்த பத்தியை நானே தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்தேன். ஏனென்றால் இன்று காலை நான் மன்னிப்பளிப்பது பற்றி தான் பேசப்போகிறேன். எவிலாவை நோக்கி வந்த போப் அவருக்கு சில அங்குலங்களே தள்ளி நடைபாதையில் நின்றார். ஒரு முறை கூட குனிந்து பார்க்கவில்லை. எவிலா அசௌகரியத்துடன் மார்க்கோவை பார்த்தார். அவன் அவரை பார்த்து ஆமோதித்து தலையசைத்தான். நாம் எல்லோருமே மன்னிப்பளிப்பது என்ற விஷயத்துடன் போராடி கொண்டிருக்கிறோம் என்று கூட்டத்தினரை பார்த்து கூறினார் போப். அது ஏன் என்றால் நமக்கு எதிரான அத்துமீறல்கள் மன்னிக்க முடியாதவையாக தெரிந்த காலகட்டங்கள் இருந்திருக்கின்றன.
சுத்தமான வெறுப்புணர்வுகளால் ஒருவர் அப்பாவி மக்களை கொல்லும்போது சில தேவாலயங்கள் நமக்கு கற்றுத்தந்ததை போன்று மற்றொரு கன்னத்தை தான் நாம் திருப்பி காட்ட வேண்டுமா? அந்த அறையில் மயான அமைதி நிலவியது. போப் தன்னுடைய குரலின் ஒளியை இன்னும் குறைத்து கொண்டார். ஒரு கிறிஸ்துவத்திற்கு எதிரான தீவிரவாதி செவைல் தேவாலயத்தில் காலை நேர பிரார்த்தனையின் போது வெடிகுண்டு வைத்தான். அந்த வெடிகுண்டு அப்பாவி தாய்மார்களையும் குழந்தைகளையும் கொன்றது. அதை நாம் எப்படி மன்னிக்க முடியும்? குண்டு வீசுதல் என்பது ஒரு போர் நடவடிக்கை. அந்த போர் கத்தோலிகர்களுக்கு எதிரானது மட்டுமோ அல்லது கிறிஸ்துவர்களுக்கு எதிரானது மட்டுமோ அல்ல. அது இறைமைக்கு எதிரானது, இறைவனுக்கே எதிரானது. எவிலா தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டார். அன்றைய காலை பொழுதின் பயங்கர நினைவுகளையும் அவருடைய மனதில் இன்னமும் கனன்று கொண்டிருக்கும் சீற்றத்தையும் துயரத்தையும் அடக்கிக் கொள்ள முயற்சித்தார். அவருடைய கோபம் பெரிதான போது சட்டென்று எவிலா தன்னுடைய தோளில் போப்பின் மென்மையான கரம் இருப்பதை உணர்ந்தார். எவிலா கண்களை திறந்தார். ஆனால் அந்த போப் கீழே குனிந்து அவரை பார்க்கவே இல்லை. சொல்லப்போனால் அவருடைய ஸ்பரிசம் உறுதியானதாகவும் உத்தரவாதம் அளிப்பதாகவும் தோன்றியது. நம்முடைய சிவப்பு தீவிரவாதத்தை நாம் மறந்துவிடக் கூடாது என்று தொடர்ந்தார் போப். அவருடைய கை எவிலாவின் தோலை விட்டு விலகவே இல்லை. நம்முடைய உள்நாட்டு போரின் போது இறைவனின் எதிரிகள் ஸ்பெயினின் தேவாலயங்களையும் மடங்களையும் எரித்தார்கள். 6000த்திற்கும் மேற்பட்ட மதகுருகளை கொன்று ஆயிரக்கணக்கான கன்னியாஸ்திரிகளை சித்திரவதை செய்தார்கள். சகோதரிகளை அவர்களுடைய ஜபமாலையையே விழுங்க வைத்தார்கள். அவர்களை சுரங்கங்களில் வீசி கொன்றார்கள். தன்னுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்படி சற்று இடைவெளி விட்டார் அவர். அப்படிப்பட்ட வெறுப்பு காலப்போக்கில் மறைந்துவிடவில்லை. பதிலாக அது கனன்றும் வலுவடைந்தும் ஒரு புற்றுநோயை போல் மறுபடியும் எழ காத்திருக்கிறது. நண்பர்களே, நான் உங்களை எச்சரிக்கின்றேன். பதிலுக்கு பதில் நாம் எதிர்த்து நின்று போராடவிட்டால் தீமையானது நம்மை அப்படியே விழுங்கிவிடும். நம்முடைய அறைகூவல் மன்னிப்புதான் என்றால் நம்மால் தீமையை வெல்லவே முடியாது. அவர் சொல்வதுதான் சரி என்று நினைத்த எவிலா தவறான நடத்தையில் மென்மையாக நடந்து கொள்வது அதிகப்படியான தவறான நடத்தைகளுக்கே வழிவகுக்க உத்தரவாதம் அளிக்கும் சிறந்த வழி என்பதை இராணுவத்தில்தான் முதலில் கண்டிருக்கிறார். சில விஷயங்களில் என்று தொடர்ந்தார் போப். மன்னிப்பு என்பது ஆபத்தானது. இந்த உலகில் உள்ள தீமையை நாம் மன்னித்தோமானால் அந்த தீமை வளர்ந்து பரவுவதற்கு நாம் அனுமதி அளிக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஒரு போர் நடவடிக்கைக்கு பதிலடியாக நாம் கருணையை கையில் எடுத்தால் நாமே நம்முடைய எதிரிகள் மேற்கொண்டு வன்முறையில் இறங்க ஊக்கப்படுத்துவதாக அர்த்தம். இயேசு செய்திருப்பதை போன்றே நாமும் செய்வதற்கான பண மேசைகளை தூக்கி எறிந்துவிட்டு இது நிலைக்காது என்று சத்தமிடுவதற்கான நேரம் வந்து கொண்டிருக்கிறது. நான் உடன்படுகிறேன். சபையினர் தங்களுடைய ஆமோதிப்பை வெளிப்படுத்திய போது எவிலாவுக்கு கத்தனும் என்று இருந்தது. ஆனால் நாம் நடவடிக்கை எடுத்தோமா என்று கேட்டார் போப். ரோமில் உள்ள கத்தோலிக்க தேவாலயம் இயேசு எடுத்ததை போன்றா நிலைப்பாட்டை எடுத்தது? இல்லை, அப்படி செய்யவில்லை. இன்று இந்த உலகில் உள்ள இருளார்ந்த தீமைகளை மன்னிப்பது, நேசிப்பது மற்றும் அரவணைப்பது ஆகிய நம்முடைய திறன்களால் மட்டுமே எதிர்கொள்கிறோம். அதனால் தீமை வளர்வதற்கு நாம் அனுமதித்தோம் இல்லை, நாம் ஊக்கமளித்தோம். நமக்கு எதிராக திரும்ப திரும்ப நிகழ்த்தப்படுகின்ற குற்றங்களுக்கு பதிலடியாக அரசியல் ரீதியில் பொருந்தக்கூடிய மொழியில் நம்முடைய கவலைகளை நாம் மென்மையான குரலில்தான் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு தீமையான மனிதன் அவனுடைய சிக்கலான குழந்தை பிரயாத்திலேயோ அல்லது ஏழ்மையான வாழ்க்கையிலேயோ அல்லது அவனுடைய தேசத்துக்குரியவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட குற்றங்களால் பாதிக்கப்பட்டதனாலோ தான் தீமையானவனாக இருக்கிறான். அதனால் அவனுடைய வெறுப்புக்கு அவன் காரணம் அல்ல என்று நாம் ஒருவருக்கொருவர் நினைவுபடுத்திக் கொள்ளவும் செய்கிறோம். நான் சொல்கிறேன், போதும், தீமை என்பது தீமைதான். நாம் எல்லாவற்றுடனும் வாழ்க்கையில் போராடி பார்த்து விட்டோம்.
சபையில் ஒரு பெருத்த கரவொலி எழும்பியது. அதை எந்த ஒரு கத்தோலிக்க பிரார்த்தனையிலையும் எவிலா கண்டதில்லை. இன்று நான் மன்னிப்பை பற்றி பேச தீர்மானித்தேன் என்று தொடர்ந்த போப்பின் கை இன்னமும் எவிலாவின் தோளில்தான் இருந்தது. ஏனென்றால் நம்மிடையே ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்கிறார். தன்னுடைய வருகையினால் நம்மை ஆசீர்வதித்த அட்மிரல் லூயி எவிலாவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்பெயினின் இராணுவத்தின் பாராட்டுதலுக்குரிய பதக்கங்கள் பல பெற்ற உறுப்பினரான அவர் நினைத்து பார்க்க முடியாத தீமைக்கு ஆளானவர். நாம் எல்லோரையும் போல் அவரும் மன்னிப்புடன் தான் போராடி கொண்டிருக்கிறார். எவிலா எதிர்வினை ஆற்றுவதற்கு முன்னதாகவே அவருடைய வாழ்க்கையில் நடந்த போராட்டங்களை துல்லியமாக விவரித்தார் போப். தீவிரவாத தாக்குதலில் அவர் குடும்பத்தை இழந்தது, குடியில் விழுந்தது, கடைசியில் தோல்வியில் முடிந்த அவருடைய தற்கொலை முயற்சி, நம்பிக்கை துரோகத்திற்கு முதலில் எவிலாவின் எதிர்வினை மார்க்கோ மீதான கோபமாகத்தான் இருந்தது. இப்பொழுது தன்னுடைய கதை இந்த விதத்தில் சொல்லப்பட்டதை கேட்டபோது ஒரு விசித்திரமான வகையில் அவர் பலம் பெற்றதாக உணர்ந்தார். அது அவர் மிக கீழான நிலைக்கு சென்று விட்டதையும் எப்படியோ அதிசயமான முறையில் பிழைத்து விட்டதையும் எல்லோருக்கும் முன்பாக ஒப்புக்கொள்வதானது. உங்களுடைய எல்லோருக்கும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் என்றார் போப். அட்மிரல் எவிலாவின் வாழ்வில் கடவுள் குறுக்கிட்டுகிறார். அவரை காப்பாற்றிருக்கிறார் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக. அத்துடன் அந்த பால்மேரியன் போப் 14ஆம் இன்னசென்ட் எவிலாவை முதல் முறையாக பார்த்தார். அவருடைய ஆழமான கண்கள் எவிலாவின் ஆன்மாவை துளைப்பது போல் இருந்தன. பல வருடங்கள் அவர் உணர்ந்திராத அத்தகைய வலிமையால் அவர் மின் தாக்குதலுக்கு உள்ளானதை போல் உணர்ந்தார். அட்மிரல் எவிலா என்றார் அந்த போப், நீங்கள் தாங்கிக் கொண்டிருக்கும் துயரார்ந்த இழப்பு மன்னிப்பு அளிப்பதற்கு அப்பாற்பட்டதென்று நினைக்கிறேன். உங்களிடம் இருந்து கொண்டிருக்கும் சீற்றம், பழிவாங்குதலுக்கு உண்டான உங்களுடைய நியாயமான விருப்பம் மற்றொரு கன்னத்தை காட்டுவதன் மூலம் தணிந்து விடாது என்று நினைக்கிறேன். அப்படி ஆகிவிடவும் கூடாது. உங்களுடைய வழிதான் உங்கள் விமோசனத்திற்கான ஊக்கியாக இருக்கும். இங்கிருக்கும் நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம், உங்களை நேசிக்கிறோம், உங்கள் பக்கம் நின்று இந்த உலகத்திற்கான நற்செயலாக உங்கள் கோபம் மாறுவதற்கு உதவி செய்கிறோம். இறைவனுக்கு தோத்திரம், ஆண்டவருக்கு தோத்திரம். கூட்டம் எதிரொலித்தது. அட்மிரல் எவிலா என்று தொடர்ந்த போப் இன்னும் தீவிரமாக அவர் கண்களை உற்று பார்த்தார். ஸ்பானிஷ் ஆர்மடாவின் முழக்கம் என்ன? இறைவனுக்காக, நாட்டுக்காக என்று எவிலா உடனடியாக பதிலளித்தார். ஆமாம், இறைவனுக்காக, நாட்டுக்காக. தன்னுடைய நாட்டுக்காக சிறப்பான சேவை புரிந்து பதக்கங்களை பெற்ற ஒரு கப்பற்படை அதிகாரி இன்று இங்கே இருப்பதற்காக நாங்கள் கௌரவம் அடைகிறோம். அந்த போப் சற்று இடைவேளை விட்டு முன்னால் குனிந்தார். ஆனால் இறைவனுக்காக சேவை என்னவானது? அவருடைய ஊடுருவும் கண்களை உற்று பார்த்த எவிலா சட்டென்று நிலை தடுமாறினார். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முடியவில்லை அட்மிரல் என்றார் போப். உங்களுடைய வேலை இன்னும் முடியவில்லை. அதற்காக தான் இறைவன் உங்களை காப்பாற்றிருக்கிறார். உங்களுடைய முக்கியமான வேலை பாதிதான் முடிந்திருக்கிறது. நீங்கள் நாட்டுக்கு சேவை புரிந்திருக்கிறீர்கள். ஆமாம், ஆனால் நீங்கள் இன்னும் இறைவனுக்கு சேவையாற்றவில்லையே. ஒரு தோட்டாவால் தாக்கப்பட்டதை போல் உணர்ந்தார் எவிலா. உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று அறிவித்தார் போப். உங்களுடனே இருக்கட்டும் என்று பதிலளித்தது கூட்டம். எவிலா முன் எப்போதுமே அனுபவித்திராத நலம் விரும்பிகள் கடலின் ஆதரவால் சட்டென்று தான் விழுங்கப்படுவதை உணர்ந்தார். அவர் பயந்த மத தீவிரவாதம் போன்றவற்றிற்கான தடயம் அங்கிருந்த உறுப்பினர்களின் கண்களில் தெரிகிறதா என்று ஆராய்ந்தார். ஆனால் அவர் கண்டதெல்லாம் நம்பிக்கை, நல்லெண்ணம் மற்றும் இறைவனின் பணியை செய்வதற்குண்டான உண்மையான உணர்வு மட்டும்தான். அதைதான் தன்னிடம் இல்லாத ஒன்றென எவிலா உணர்ந்தார். அன்று முதல் மார்க்கோ மற்றும் அவருடைய புதிய நண்பர்கள் குழுவின் உதவியால் அவர் நம்பிக்கையின் படுகுழியிலிருந்து மேலேறும் முயற்சியை தொடங்கினார் எவிலா. அவர் தன்னுடைய கடுமையான உடற்பயிற்சி முறைக்கு திரும்பினார்.
சத்தான உணவுகளை சாப்பிட்டார். மிக முக்கியமாக தன்னுடைய நம்பிக்கையை அவர் மறு கண்டுபிடிப்பு செய்துவிட்டார். சில மாதங்களுக்கு பின்னர் அவருடைய உடல் சிகிச்சை முடிந்தபோது மார்க்கோ எவிலாவுக்கு ஒரு தோல் உரையிட்ட பைபிளை அளித்தான். அதில் அவன் ஒரு டசன் அல்லது அதற்கும் மேற்பட்ட வாக்கியங்களை குறியிட்டு காட்டியிருந்தான். எவிலா அவற்றில் சிலவற்றை புரட்டி பார்த்தார். ரோமர் 13:4 தீமையை செய்கின்றவன் மேல் தண்டனையை வரவண்ணப்படும், அவன் நீதியை செலுத்துகிற தேவனுடைய வேலைக்காரனாகிறான். சங்கீதம் 94:1 நீதியை சரிக்கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிக்கட்டுகிற தேவனே ஒளி வீசும். திமோத்தேயு, நீயும் எங்களோடு கூடு. இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் வீரனாக கஷ்டங்களை தாங்கிக்கொள். நினைவிருக்கட்டும், மார்க்கோ அவரிடம் புன்னகையுடன் கூறினான், இந்த உலகில் தீமை தலையெடுக்கும் போதெல்லாம் பூமியில் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற இறைவன் வெவ்வேறு வழியாக நம் மூலமாக செயல்படுகிறார். விமோசனத்திற்கான ஒரே பாதை மன்னிப்பு அல்ல. அத்தியாயம் 57 முடிந்தது. ஆர்ஜின் பை டான் பிரவுன். அத்தியாயம் 58. conspiracynet.com. அவசர செய்தி. நீங்கள் யாராக இருந்தாலும் எங்களிடையே நிறைய சொல்லிவிடுங்கள். இன்றிரவு சுய பிரகடன காவலாளியான மாண்டே @ecclesia.org அதிர்ச்சிகரமான உட்புற தகவல்களை conspiracynet.comக்கு சமர்ப்பித்திருக்கிறார். நன்றி. இதுவரைக்கும் மாண்டே பகிர்ந்துள்ள தரவுகளின் காரணமாக ஒரு உயர்நிலை நம்பகத்தன்மை மற்றும் உள்ளே சென்று பார்க்கும் வசதியை அவர் பெற்றிருப்பது தெரிகிறது. இந்த மிகவும் தன்னடக்கமான கோரிக்கையில் நாங்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம். மாண்டே, நீங்கள் யாராக இருந்தாலும் கிறிஸ்டின் கைவிடப்பட்ட அறிவிப்பின் உள்ளடக்கம் பற்றி எத்தகைய தகவல் தங்களுக்கு கிடைத்தாலும் அதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் எங்கிருந்து வந்தோம், நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம். நன்றி. நாங்கள் எல்லோருமே கான்ஸ்பிரசி நெட்டில் இருக்கிறோம். அத்தியாயம் 58 முடிந்தது.